நாமக்கல் மாவட்டம் சாலப்பாளையத்தில் நடைபெற்ற மாபெரும் ஜல்லிக்கட்டு போட்டியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். 800 காளைகள் 600 மாடுபிடி வீரர்கள் களம் காணும் ஜல்லிக்கட்டு திருவிழாவில் அதிமுக நாமக்கல் மாவட்ட கழக செயலாளர் தங்கமணி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்பு. அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் ஜல்லிக்கட்டு போட்டியில் உயிரிழக்கும் வீரர்களின் குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். நாமக்கல் மாவட்டம் சாலப்பாளையத்தில் நடைபெற்ற மாபெரும் ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைத்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டில் ஈடுபட்டிருக்கின்ற விளையாட்டு வீரர்கள் எதேச்சையாக காளைகளால் தாக்கப்பட்டு உயிரிழந்தால் அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் குடும்பத்திற்கு நிதியாக வழங்கப்படும். அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் காளைகளுக்கு அரசு சார்பில் காப்பீடு செய்து கொடுக்கப்படும். நாமக்கல் மாவட்டம் சாலப்பாளையத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை கொடி அசைத்து தொடங்கி வைத்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. போட்டியில் கலந்து கொள்கின்ற வீரர்களுக்கு யாரெல்லாம் பதிவு செய்யப்பட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் அரசாங்கமே இன்சூரன்ஸ் செய்து கொடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அதே போல ஜல்லிக்கட்டு வளர்த்துக்கிட்ட உரிமையால் வைத்த கோரிக்கை, அந்த ஜல்லிக்கட்டு இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற காளைகள் அனைத்தும் கணக்கிட்டு அந்த காளைகளுக்கு இன்சூரன்ஸ் செய்யப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, மாமன்னர் திருமலை நாயக்கரின் 443வது பிறந்த நாளை முன்னிட்டு பிப்ரவரி 1ஆம் தேதி காலை 10 மணி அளவில் மதுரையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படும் என புரட்சி தமிழர் அறிவிப்பு. முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு, ஆர்பி உதயகுமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா உள்ளிட்டோர் மரியாதை செலுத்துவார்கள் என அறிவிப்பு. இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மக்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள், முதலீடு, வளர்ச்சி வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கும் என பிரதமர் மோடி கருத்து. ஐரோப்பாவுடனான இந்த ஒப்பந்தம் இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய ஒப்பந்தம் என்றும் பிரதமர் மோடி பெருமிதம். மத்திய பட்ஜெட் தாக்கலுக்கான தயாரிப்புகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் இன்று நடைபெற்ற அல்வா விழாவில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்று அதிகாரிகளுக்கு இனிப்பு வழங்கினார். பிப்ரவரி 1 பட்ஜெட் தாக்கலுக்கு மேடை தயாராகி வரும் நிலையில் நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகள் இந்த பட்ஜெட் தாக்கலின் மீது திரண்டுள்ளதாக கூறும் அரசியல் வட்டாரங்கள். தங்கம் விலை தொடர்ந்து அதிகரித்து வரும் சூழலில் பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் மத்திய பட்ஜெட்டில் நகை கடன் விதிகளில் மாற்றம் ஏற்படுமா என பொதுமக்கள் எதிர்பார்ப்பு. கொள்கை தளர்வுகள் அமலானால் வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் குறைந்த வட்டியில் நகைக்கடன் வழங்க வாய்ப்பு. செல்போனில் இருந்தே முகவரி, பெயர், பிறந்த தேதி உள்ளிட்ட தனிப்பட்ட ஆதார் விவரங்களை புதுப்பிக்கும் வசதி கொண்ட புதிய ஆதார் செயலியை அறிமுகப்படுத்துகிறது மத்திய அரசு. இ-சேவை போன்ற அலுவலகங்களுக்கு செல்லாமல் வீட்டில் இருந்தே எளிதில் மாற்றம் செய்யலாம் என்பதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து அங்கீகரிக்க பெற்ற கட்சிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள பிப்ரவரி 1 வாரத்தில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையிலான குழு சென்னை வருகை. ஆலோசனைக்கு பின் தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியாகும் என தகவல். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இதுவரை 15,74,351 பேர் விண்ணப்பம். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் ஆட்சேபனை மனுக்கள் 96,732 பதிவாகியுள்ள நிலையில் 97,36,000 பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பது அரசியல் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது. சர்க்கார் படத்தில் புரட்சித் தலைவி அம்மா வழங்கிய லேப்டாப்பை உடைப்பது போல் காட்சிகள் வெளியான போது மதுரையில் என்ன நடந்தது என்பதை மறந்துவிட வேண்டாம் என விஜயை சாடிய அதிமுக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா.
ஸ்டாலின் துணை முதல்வராக பதவியேற்ற அடுத்த தேர்தலில் திமுக படுதோல்வி அடைந்தது போல் உதயநிதி துணை முதல்வராக பதவியேற்ற பின்னர் வரும் 2026 தேர்தலில் திமுக படுதோல்வி அடையும் என்றும் ஆவேசம். ஒரு திட்டத்தை சொல்லிருக்கீங்களா? புதிய கட்சி ஆரம்பிச்சோங்க, நாங்க இந்த கொள்கையோடு இருக்கோம், இந்த திட்டம் செயல்பட போறோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், சர்க்கார்னு ஒரு படம் இருந்துச்சு, அதுல அம்மா கொண்டு வந்த திட்டம் மடிக்கணினியை போட்டு உடைச்சாங்க. மதுரையில தான் மடிக்கணினியை உடைத்த அந்த படத்தை ஓட விடாம நம்ம நிறுத்தணும். அதுக்கப்புறம் தான் மாத்தினாங்க. நீங்க முதல்ல நலத்திட்டம் கொள்கிற கொள்கையை ஏற்றுக்கொள்கிறீர்களா, ஏற்றுக்கொள்ளவில்லையா? ஆனா இப்படிப்பட்ட கட்சியில இருக்குதான் அதிமுக இன்னைக்கு மாமி எடப்பாடியார் வழியோடு இருக்காரு. சட்டமன்றத்தில் 1 மணி நேரம் பேசினாலும் ஸ்டாலினால பதில் சொல்ல முடியல. புள்ளி விவரங்களை கையில வச்சுட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை, மனசுல வச்சுட்டு பேசுறாரு. பாமக கூட்டணி சேர்ந்தவுடன் திமுகவில் களத்தில் யாரும் இல்லாததால் ஸ்டாலினுக்கு பயம் வந்துவிட்டது. யாருடைய மிரட்டலுக்கும் விரட்டலுக்கும் இல்லாமல் மோசமான ஊழல் செய்கின்ற கஞ்சா விற்கின்ற திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒற்றை கருத்தோடு கூட்டணி சேர்ந்துள்ளோம் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேட்டி. சீக்கிரமா எங்க கூட்டணியை நாங்க முடிவு பண்ணிட்டோம். அதனால கீழே லெவல்ல, கிராஸ் ரூட் லெவல்ல, கிராம லெவல்ல எங்க கூட்டணி தொண்டர்கள் எல்லாமே அவ்வளவு சந்தோஷமா ஒருத்தருக்கு நல்லா புரிதல் வைத்துக்கிட்டு வேகமாக களத்துல இருக்கிறோம். திமுகவில் யாரும் கிடையாது, களத்துல இல்ல, யாருமே இல்ல, அங்க பயத்துல இருக்கிறாங்க. இப்ப நாங்க சேர்ந்ததோட இன்னும் பயம் வந்துடுச்சு. இன்னும் போக பாத்தீங்கன்னா நாங்க வேகமா போவோம், அவங்க ஸ்லோ ஆயிடுச்சு. மோசமான ஊழல் செய்கின்ற மக்கள் விரோத கஞ்சா விற்கின்ற திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும், அகற்றணும், அந்த ஒற்றை கருத்துடன் தான் நாங்க சேர்ந்திருக்கோம் கூட்டணியில். ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருள் கலாச்சாரம், பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு. பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்று ஸ்டாலின் ஒரே பொய்யை மீண்டும் மீண்டும் கூறுவதாக சென்னை பனையூரில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். பள்ளிக்கூட ஆசிரியர்களை கேளுங்க இந்த வார்த்தை, கல்லூரி பேராசிரியர்களை கேளுங்க. பிள்ளைங்க போதையில வராங்க, என்ன நடக்குதுன்னே தெரியல, மோசமான கலாச்சாரம். ஆனா இது காவல்துறை முதலமைச்சர் ஸ்டாலின் கீழே இயங்கிட்டு இருக்குது. இவர் சும்மா பேருக்குன்னு எந்த மாநிலம் அந்த மாநிலம் பொய்ய சொல்லத்தையும் இவருக்கு தானே எல்லாம் சொல்லிக் கொடுக்கணுமா என்ன? மோசமான ஆட்சி, பெண்களுக்கு எதிரான போதைப் பொருட்கள் ஆட்சி, கஞ்சா ஆட்சி நடத்தி இருக்க திமுகவை மக்கள் தூக்கி எறிய முடிவு செஞ்சுட்டாங்க. திமுக ஆட்சியின் முதல் 3 ஆண்டுகளில் மட்டும் 217 பெண் குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டனர். திமுக ஆட்சியின் முதல் 3 ஆண்டுகளில் மட்டும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களின் எண்ணிக்கை 60.66% அதிகரித்துள்ள நிலையில் ஸ்டாலின் அரசுக்கு பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேச என்ன தகுதி இருக்கிறது என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி. தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசுவதற்கே திமுகவுக்கு தகுதியே இல்லை என பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி விமர்சனம். தமிழ்நாடு என்றாலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலம் என்ற அவப்பெயரை தேடி தந்தது மட்டுமே ஸ்டாலினின் சாதனை என்று காட்டம். கடந்த தேர்தலில் எதிர்க்கட்சிகள் சிதறியதாலேயே திமுக ஆட்சியை பிடித்த நிலையில் தற்போது ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சிகள் வெற்றியை தடுக்க திமுக தயாராக உள்ளது. பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். இன்னைக்கு எல்லாம் நாங்கெல்லாம் ஒன்னா வந்துட்டோம், இனி ஒன்னும் ஆக போறது கிடையாது. அதுக்காக திமுக ஆதரவுக்காக தான் மக்கள் ஓட்டு போடல. கடந்த தேர்தலில் எதிர்க்கட்சி சிதறி இருந்த சூழல்ல இன்னைக்கு எல்லாமே ஒன்னா சேர்ந்துட்டோம். அது இல்லாம திமுக 5 ஆண்டு காலம் ஒரு நரக ஆட்சி, மோசமான ஆட்சி, பெண்களுக்கு எதிரான போதைப் பொருட்கள் ஆட்சி, கஞ்சா ஆட்சி நடத்தி இருக்க திமுகவை மக்கள் தூக்கி எறிய முடிவு செஞ்சுட்டாங்க. எங்களுக்கு ஆதரவு மிகப்பெரிய அளவில் வந்துட்டு இருக்குது. அந்த பொறாமையில, அது மட்டும் இல்ல, அந்த பயத்துல பேச ஆரம்பிச்சுட்டா இன்னும் பேசுவார். அதிமுகவை ஊழல் கட்சி என்று சொல்லும் விஜய் அதிமுகவில் இருந்து வெளியில் வந்த செங்கோட்டையனை சேர்த்துக் கொண்டுள்ளார் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. இது என்ன ஸ்டாண்ட் என எனக்கு புரியவில்லை என்று விமர்சித்த டிடிவி தினகரன் வரும் தேர்தலில் என்டிஏ கூட்டணிக்கும் திமுகவிற்கும் தான் போட்டி என்றும் பேச்சு. அதிமுகவை ஊழல் கட்சிங்கிறாரு அண்ணன் செங்கோட்டையன் 2017 21 ஆட்சியில் இருந்த வரைக்கும் அவர் அந்த கட்சியில் ஆட்சியில் இருந்தவர் தான், அமைச்சராக இருந்தவர். கரெக்டு தானே?
அதிமுகவை ஊழல் கட்சின்னு சொல்றாரு. 21 வரைக்கும் ஆட்சி இருந்தப்ப வரைக்கும் அமைச்சராக இருந்தவர் அண்ணன் செங்கோட்டையன். அவர் இப்போ அங்க கட்சி தான் சேர்ந்திருக்காரு. ஊழல் கட்சியை சேர்ந்தவர், அமைச்சராக இருந்தவர், ஊழல் ஆட்சி தந்தவர்கள்ட்ட அவர் வெளியில கோச்சிட்டு வந்து அவர் சண்டையில் வர்றப்ப அவரை நீங்க சேர்த்துக்கிறீங்க. என்ன அவங்க ஸ்டாண்டர்டுன்னு தெரியல எங்களுக்கு. அதனால அவங்க தவறாக சொல்கிறார்கள். தமிழகத்தில் துபாக்கூர் ஆட்சி நடைபெறுவதாகவும் உதயநிதி ஸ்டாலினுக்கு எப்படியாவது முடிசூட்டிவிட வேண்டும் என்கிற ஸ்டாலினின் பகல் கனவு பலிக்காது என்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சனம். 2026 திமுக வீட்டிற்கு அனுப்பப்பட்டுவிடும் எனவும் மதுரையில் பேச்சு. முதலமைச்சர்னா தமிழ்நாடு இன்றைக்கு எல்லா துறைகளிலும் பின்னடைந்திருக்கு. ஏற்கனவே 4வது இடத்துல இருந்து 6வது இடத்துக்கு வந்திருக்கு. இன்றைக்கு வாக்குறுதிகளை தான் நிறைவேற்றவில்லை. எல்லாமே உண்மைதானே. ஏதோ ஓட்டுக்கு 1000 2000 கொடுத்து ஏழை எளிய மக்களை விலைக்கு வாங்கிடலாம் நினைக்கிறாங்க. அதெல்லாம் நடக்காது. அதையெல்லாம் தாண்டி இந்த முறை அவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்படுவார்கள். தன் மகனுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு எப்படியாவது முடிசூட்டி விட வேண்டும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. உறுதியாக அது நடக்க போவதில்லை. அதுதான் உண்மை. ஆனால் அவர்கள் ரொம்ப நல்லவர்கள் போலவும் தமிழை நாங்கள் தான் காப்போங்கிற மாதிரி ஏன் திராவிடம்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு ஒரு திராவக மாடல் ஆட்சி நடத்துகிறாங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு டுபாக்கூர் ஆட்சி தான் நடக்குது. இவங்க நாங்கள் தான் வர போகிறோம் 210 நிச்சயம் உறுதியாக உங்களால் முடியாது. 2011 நிலைமை வரப்போகுது. கட்சி பொறுப்புகள் கடைத்தெருவில் விற்கும் பொருட்களைப் போல விற்பனைக்கு வந்துவிட்டதாக காங்கிரஸ் கட்சியினர் வேதனை. கட்சி காரிய கமிட்டி என்ற பெயரில் நடக்கும் கூட்டங்கள், தலைமை மாற்றம் என்ற பெயரில் காங்கிரஸ் நிர்வாகிகள் எம்பி வீட்டை முற்றுகையிடும் அவலம் உட்கட்சி ஜனநாயகத்தின் சிதைவையும் வழிநடத்த முடியாத தலைமையின் தோல்வியையும் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகராட்சியில் நகராட்சி சேர்மன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ரத்து செய்த பின்னும் மீண்டும் பதவியேற்க அனுமதிக்காத நகராட்சி ஆணையரை கண்டித்து அதிமுக நகராட்சி சேர்மன் தர்ணா போராட்டம். திமுகவில் இருந்து அதிமுகவில் இணைந்ததால் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக நீதிமன்ற உத்தரவை கூட மதிக்காமல் திமுகவினர் சதி செய்வதாக சகுந்தலா குற்றச்சாட்டு. மதுரை ஹைகோர்ட்ல போட்டிருக்கேன். எனக்கு திரும்ப வந்து சேர்மனாகவும் வார்டு கவுன்சிலராகவும் சேர்மனா பதவி நீடிக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டர் 4 நாளாக நான் கொண்டு வந்து கமிஷனர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன். ஆனால் அவர் எதுவுமே வாங்க மாட்டேன்றாரு, எதுவும் செய்ய மாட்டேன்றாரு. எனக்கு அதுக்கு இதெல்லாம் மேலே போங்கன்றாரு. எந்த மேலே போகிறேன்னு எனக்கு தெரியல. கோர்ட்டு தான் மதிக்க மாட்டேன்றாரு. நான் வந்து திமுகல இருந்து ஏடிஎம்கேக்கு போனது உண்மை. எனக்கு வந்து எனக்கு பிரியப்பட்டு நான் போயிட்டேன். ஆனால் அதை மனசில் வச்சுக்கிட்டு என்னை பதவியில் உட்கார விடாமல் செய்கிறாங்க. தஞ்சாவூரில் நடைபெற்ற திமுக மகளிர் மாநாட்டிற்கு 500 ரூபாய் தருவதாக கூறி அழைத்து சென்றுவிட்டு 300 ரூபாய் மட்டுமே கொடுத்ததாக புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி ஒன்றிய செயலாளர் மீது பெண்கள் குற்றச்சாட்டு. திமுக ஒன்றிய செயலாளர் ஓட்டு கேட்டு வந்தால் அடித்து விரட்டுவோம் என ஏமாற்றப்பட்ட பெண்கள் காட்டம். சென்னையில் ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட சிறப்பு பள்ளி பயிற்றுநர்களை தாக்கி வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று கைது செய்த போலீசார். விடியாத ஸ்டாலின் அரசு தங்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் வரை போராட்டம் தொடரும் என சிறப்பு பள்ளி பயிற்றுநர்கள் திட்டவட்டம். ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க எங்களையா. காலையில இருந்து உள்ள கொண்டு அடிச்சாங்க. மெரினாவில் நாங்க போராட்டம் பண்ணோம். அங்க இருந்து ஒவ்வொருத்தரா சிங்கிளா தூக்கிட்டு வந்தாங்க. ஒன்னு சேரவே விடவே இல்லை. சிங்கிளா தூக்கிட்டு வந்து இந்த மண்டபத்தை அடிச்சாங்க. மயிலாப்பூர் மண்டபத்துல இதுவரை யாருமே காலையில இருந்து இதுவரை சாப்பிடல. சோறு தண்ணி இல்லாத கிடக்குறோம் நாங்க எல்லாருமே. யாரும் நடத்தல. இதுவரை யாரும் வந்து திரும்பியும் பார்க்கல. இப்போ வந்து அத்துமீறி நடந்து எங்களை அடித்தடி நடத்தி உள்ள கொண்டு வராங்க. தன் படத்திற்கான டிக்கெட்டை பிளாக்கில் விற்று வரும் பணத்தில் சம்பாதித்து வரும் நடிகர் ஊழல் குறித்து பேசியதை விமர்சிக்கும் இணையவாசிகள். நடிகர் குறித்தும் நடிகரின் கட்சி குறித்தும் மீம்ஸ்களை பறக்கவிட்டு விமர்சனம். மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம்.
அரசு அலுவலகங்களில் பெண் ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற நிஜத்தை மறைத்து பெண்களுக்கு பாதுகாப்பான தமிழகம் என முதல்வர் ஸ்டாலின் கூறுவது அரசியல் நாடகம் என கடும் விமர்சனம். வேலூரில் பெண் தற்காலிக பணியாளருக்கு பாலியல் தொல்லை அளித்த மாவட்ட அறிவியல் மைய அதிகாரி ரமேஷ் மீது வழக்கு இருந்தும் திமுக ஆட்சியில் 6 மாதமாக தொடரும் நிர்வாகத்தின் அலட்சியத்தால் நீதியும் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகியுள்ள அவலம். நிலவரம் காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். கன்னியாகுமரி கடல் வழியாக 11 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் கடத்தல் அம்பலமாகி தமிழகத்திற்கு தலைக்குனிவு. விடியாத திமுக அரசின் நிர்வாக தோல்வியால் சர்வதேச போதைப் பொருள் மையமாக தமிழகம் மாறியதுடன் மீனவர்கள் கைது நடவடிக்கையாலும் அரசின் மௌனத்தாலும் உலக அளவில் மானம் போவதாக பொதுமக்கள் கொந்தளிப்பு. எதிர்க்கட்சி தலைவராக பாக்கெட் குட்கா பற்றி பேசிய ஸ்டாலின் ஆட்சியில் இந்த டன் கணக்கில் குட்கா புழங்குவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை ஓட்டேரியில் கிலோ கணக்கில் போதைப் பொருட்கள் சிக்கிய சம்பவம் தமிழகத்தில் குட்கா சாம்ராஜ்யம் அதிகரித்து வருவதை உறுதிப்படுத்தியுள்ளது அம்பலம். சென்னை திருவல்லிக்கேணி, ஐஸ் ஹவுஸ், கிருஷ்ணாம்பேட்டை பகுதிகளில் இளைஞர்களுக்கு போதை ஏற்றி அவர்களின் வாழ்வை சீரழிக்க கடத்தி வரப்பட்ட போதை மாத்திரைகளுடன் 5 பேர் சிக்கினர். தீயசக்தி திமுக ஆட்சிக்கு வந்த 2021ஆம் ஆண்டில் இருந்து போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாகவும் அதை தடுக்க ஸ்டாலின் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கரூர் வடக்குப்பாளையம் பகுதியில் 35 வயது ஆணின் சடலம் எரிந்த நிலையில் மீட்கப்பட்ட நிலையில் வயிறு கிழிந்து கொலை செய்தி தெளிவாக தெரிவதாக கூறும் மக்கள் விசாரணை என்ற பெயரில் காவல்துறை நாடகம் நடத்துவதாக சாடல். பிணமாகி எரிந்த பிறகு விசாரணை நடத்துவதால் என்ன பயன் என்று கேள்வி எழுப்பும் மக்கள். தமிழகத்தில் மர்ம மரணங்கள் தொடர்ந்து அதிகரித்து மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக வேதனை. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் கஞ்சா போதை இளைஞரை தட்டி கேட்டவரின் வீடு மற்றும் இருசக்கர வாகனத்திற்கு தீ வைத்து அழித்த சம்பவத்தால் அதிர்ச்சி. விடியாத திமுக ஆட்சியில் தீவிர நடவடிக்கை இல்லாததால் போதைப்பொருள் அழிவு சமூகத்தை விழுங்கும் கொடுமையான அவலம் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டிய கொடூரம். சென்னை தியாகராய நகரில் இளம்பெண் பெயரில் பேசி தனிமையில் இருக்க அழைத்து தனியார் நிறுவன ஊழியர் மீது 5 பேர் சரமாரி தாக்குதல் நடத்தி நகை பணம் பறித்த அதிர்ச்சி சம்பவம் அரங்கேற்றம். கண்ணமாப்பேட்டை ரவுடி சரவணன், மெக்கானிக் சுதாகர், சரண்ராஜ் மற்றும் 2 சிறுவர்கள் சிக்கியதை அறிந்த மக்கள் ஆட்சி காலமே முடியப் போகின்ற தருவாயில் இணைய குற்றங்களை தடுக்க விடியாத காவல்துறை முன்வரவில்லை என விமர்சனம். வருமானத்திற்கு அதிகமாக 2 கோடியே 35 லட்சம் ரூபாய் அளவிற்கு சொத்து சேர்த்த விவகாரத்தில் அமலாக்கத்துறை நோட்டீஸுக்கு எதிராக திமுக அமைச்சர் ஐ. பெரியசாமி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். நீதிமன்றத்தின் இந்த அதிரடி உத்தரவால் ஊழல் புகாரில் சிக்கியுள்ள அமைச்சருக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதோடு சட்டத்தின் பிடியில் இருந்து ஐ. பெரியசாமி தப்பிக்க முடியாது என்பதையும் உறுதிப்படுத்தியுள்ளதாக எழும் கருத்து. மூன்று ஆண்டுகள் காலியாக இருந்த 709 கிராமப்புற பணியிடங்களுக்கு அனுமதி வழங்கியது மக்கள் சேவை அல்ல, வாக்கு கணக்கு என மக்கள் விமர்சனம். கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளாக கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருந்துவிட்டு தேர்தல் வரும் நேரத்தில் பணியிடங்களை அறிவிப்பதைப் போல் விடியாத அரசு கண் துடைப்பு நாடகத்தில் ஈடுபடுவதாகவும் மக்கள் சாடல். நிரந்தர டிஜிபி இல்லாத தமிழகத்தில் சென்னை சூளைமேடு, அரும்பாக்கம் உள்ளிட்ட அனைத்து மகளிர் காவல் நிலையங்களில் பெண் ஆய்வாளர்கள் இல்லாததால் குடும்பம் பாலியல் வன்முறை புகார்கள் அளிக்க முடியாமல் பெண்கள் தவிப்பு.
பெண்கள் பாதுகாப்பு என்ற திமுக அரசின் முழக்கங்கள் வெறும் அரசியல் நாடகம் என விமர்சனம் எழுந்துள்ள நிலையில் எப்போதுதான் எங்களுக்கு விடிவு காலம் கிடைக்கும் என பெண்கள் வேதனை. இரண்டாயிரத்து 26-27 ஆண்டுக்கான பட்ஜெட்டில் வேறு திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட உள்ள நிதியை சாலை திட்டங்கள் என்ற பெயரில் முன்கூட்டியே மாற்றி டெண்டர் மூலம் கலெக்ஷன் கமிஷன் வசூலிக்க ஸ்டாலின் அரசு முயல்வதாக குற்றச்சாட்டு. தேர்தல் செலவுக்கு நிதி திரட்ட திமுக விஞ்ஞான ஊழலில் ஈடுபடுவதாக அரசியல் கட்சிகள் விமர்சனம். மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கும் முடிவை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கம் சார்பில் பறை இசை முழக்க போராட்டம். விடியாத திமுக அரசு தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் பிப்ரவரி மாதம் முதல் மக்கள் சந்திப்பு பிரச்சார இயக்கம் மற்றும் உரிமை மீட்பு மாநில மாநாடு நடத்தப்படும் என எச்சரிக்கை. சிவகங்கை மாவட்டம் இலுப்பக்குடியில் கிராஃபைட் கனிமம் வெட்டி எடுக்க தனியாருக்கு கொடுத்த அனுமதியை ரத்து செய்ய கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் ஆர்ப்பாட்டம். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் கலந்து கொண்டு கிராம மக்களின் வாழ்வாதாரத்தை காக்க அதிமுக எப்போதும் ஆதரவாக இருக்கும் என பேச்சு. சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என அளித்த தேர்தல் வாக்குறுதி 311 நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து 33வது நாளாக நுங்கம்பாக்கம் டிபிஐ அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் அராஜகமாக கைது. வாக்குறுதி நிறைவேறும் வரை போராட்டம் ஓயாது என விடியாத திமுக அரசுக்கு இடைநிலை ஆசிரியர்கள் எச்சரிக்கை. படிப்பு பாதிக்கப்படக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் எங்களோட சந்தோஷத்தையும் மறந்து எங்கள் குடும்பத்தோட சந்தோஷத்தையும் மறந்து நாங்கள் விடுமுறையில் ஆரம்பித்தோம். விடுமுறையிலே இந்த போராட்டத்துக்கு கண்டிப்பாக எங்களோட கோரிக்கைக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு வரும் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் அது இல்லைன்றது எங்களுக்கு உள்ளுக்குள்ளே வருத்தமாக இருக்குது. பள்ளிக்கு போக முடியலையேன்றது ஒரு மனவேதனையாக இருக்குது. இப்போ எங்க கூடவே சேர்ந்து எங்களோட பணியே செய்யறவங்க இடைநிலை ஆசிரியர்களா இருக்கிறவங்க ஒரே கல்வி தகுதி தான் டிடிஎட் தான் முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் நாங்க இருக்கோம், அதே மாதிரி வேலை தான் செய்யறோம், வேற எந்த மாறுபாடுமே இல்லை. இதே மாதிரி இடைநிலை ஆசிரியர்கள் தான் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எங்களை விட இவ்வளவு சேலரி அதிகமா இருக்கு. நாங்க அதிகமா சம்பளம் கேட்கல, அவங்களுக்கு கொடுக்குற அதே சமமான சம்பளம் எங்களுக்கு கொடுங்கன்னு தான் கேட்கிறோம். திமுகவின் தேர்தல் வாக்குறுதியான 153 நிறைவேற்றாத விடியாத அரசை கண்டித்து தூத்துக்குடி அனல்மின் நிலையத்தில் பணியாற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டம். திமுக ஆட்சிக்கு வந்தால் அனல்மின் நிலையங்களில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என அறிவித்துவிட்டு 5 ஆண்டுகளாக ஏமாற்றி வருவதாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் குற்றச்சாட்டு. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் இதே தூத்துக்குடி மாநகர்ல 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்த ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய என்று அறிவித்தீர்கள். தற்போது வரை அந்த தேர்தல் வாக்குறுதி சம்பந்தமா எந்த கோரிக்கையும் இதுவரைக்கும் எங்களுக்கு நிறைவேற்றி தரல. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே உள்ள பருவதமலையில் வனத்துறையினர் தங்களை மிரட்டி 2000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக பக்தர்கள் குற்றச்சாட்டு. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அனைத்து அரசு துறைகளிலும் லஞ்சம் தலைவிரித்து ஆடுவதாக பொதுமக்கள் விமர்சனம். நெல்லை மாவட்டம் மூலக்கரைப்பட்டியில் திமுக ஆட்சியில் மணிமுத்தாறு 3 மற்றும் 4வது ரீச் பகுதிகளுக்கு விவசாய பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து விடாத அதிகாரிகளை கண்டித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். அதிகமாக மழை பெய்து அணை நிரம்பியும் தண்ணீரை திறந்துவிட திமுக அரசின் அதிகாரிகள் மறுப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. 110 அடி வந்தா எல்லோருக்கும் தண்ணி உண்டுங்கிறது இயல்பு. ஆனா 109 அடி வரைக்கும் வரக்கூடிய தண்ணி 110 தொடவே மாட்டேங்க. கடைசி வரைக்கும் எங்களுக்கு தரக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த 110 தொடாமலே ஆக்கிட்டாங்க. 110 118 2 முறை நிறைஞ்சிருக்கும் இந்த தண்ணீர். இங்க இருக்கின்ற பருவமழை அவ்வளவு மழை பெஞ்சுது. ஆனா என்ன செஞ்சாங்கன்னு தெரியல. இன்னைக்கு 110 வராததுக்கு அதிகாரிகள் தான் காரணம். இன்னொரு காரணம் பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறது. இப்ப இன்னைக்கு இருக்க தண்ணியை கூட வெளியில கொண்டு வர முடியாத சூழல்ல இருக்குது. சம வேலை சம ஊதியம் என்ற திமுகவின் தேர்தல் வாக்குறுதியான 311 நிறைவேற்ற கோரி திருச்சியில் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம். 33 நாட்களாக தொடர்ந்து போராடி வரும் ஆசிரியர்களை விடியாத திமுக அரசு கண்டுகொள்ளாததால்
மாணவர்களின் கல்வி கேள்விக்குறியான அவலம். ஊதிய முரணை கலைந்திடுக. ஊதிய முரணை கலைந்திடுக. அவனுக்கேற்ற ஊதியம் தேவை. ஏழை மட்டும் ஒன்று. ஏழை மட்டும் ஒன்று. ஊதியம் மட்டும் வெவ்வேறா. ஊதியம் மட்டும் வெவ்வேறா. திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சியை அடுத்த இடையப்பட்டியில் இருந்து தேத்தூர் வரை செல்லக்கூடிய சாலை புதுப்பிப்பு பணி துவங்கி 9 மாதங்களாகியும் சாலை அமைக்கப்படாததால் கடும் அவதிக்கு உள்ளான பள்ளி மாணவிகள் சாலை மறியல் போராட்டம். அனைவருக்குமான அரசு என பேசும் விடியாத திமுக அரசின் முதல்வருக்கு தங்களை பார்த்தால் மனிதர்களாக தெரியவில்லையா என மாணவிகள் சரமாரி கேள்வி. பஸ் விடவே மாட்டாங்க. எத்தனை மாசம் ஆச்சு நாங்க நடந்து போற கஷ்டப்பட்டு வண்டி மறிச்சு போனா ஆக்சிடென்ட் இவங்க பொறுப்பாவாங்களா? இத்தனை நாள் வந்து கேட்காதுங்க. இப்ப நாங்க ரோடு மறிச்சோன்னா எதுக்கு வந்து கேட்கறாங்க? அப்ப இது மாதிரி பண்ணாதானே வேலை ஆகும். இதுல எங்களை எந்திரிக்க சொல்றாங்க. அவங்க வந்தாதான் நாங்க போவோம் அந்த இடத்த விட்டு. இந்த ரோட்ல எத்தனை பிள்ளைங்க 50-60 பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வருதுங்க. ஸ்கூலுக்கு வர பிள்ளைங்க எப்படி போவாளிங்க சொல்லுங்க? நீங்க எல்லாம் சொல்லுங்க. எத்தனை மாசமா எல்லாம் இப்ப 2 வீலர் அது இதுன்னு வண்டி மறிச்சு போறாங்க. இதனால ஒன்று ஆச்சுன்னா அவங்க பொறுப்பு கட்டுவாங்களா? ஒரு பொண்ணு இது மாதிரியே மடிச்சு போகணும்னு சொல்லி ஆக்சிடென்ட் ஆகி அந்த பொண்ணு இப்போ இறந்தே போச்சு. அந்த பொண்ணுக்கு இவங்க என்ன பண்ணாங்க? அரசாங்கத்துல இருந்து இவங்க அரசாங்கம்னு எதுக்கு? எங்களுக்கு எதுவுமே எல்லாத்துக்குமே ஊர் பொதுமக்கள்ன்றாங்க. அப்ப நாங்களா பொதுமக்கள் இல்லையா? நாங்களா தேவையில்லையா? அப்புறம் 18 வயசு தானே ஓட்டுக்கு மட்டும் வர்றாங்களே வேமா. இந்த ரோடு என்ன போட்டாங்க? எலெக்ஷன் வரவும் தான் இப்போ இவ்வளவு பேர் வந்திருக்காங்களே. இல்லாட்டி என்ன வரும் உங்களுக்கு? திண்டுக்கல் மாநகராட்சிக்கு உட்பட்ட மங்களபுரத்தில் 80 ஆண்டுகளாக அனைத்து வரிகளையும் செலுத்தி குடியிருக்கும் நிலையில் ஆக்கிரமிப்பு என கூறி வீடுகளை இடிக்க வந்த விடியாத அரசின் அதிகாரிகளை கண்டித்து ஒருவர் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு. வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் விடியாத திமுக அரசின் நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்களுடன் இணைந்து திமுக கூட்டணி கட்சியினரே போராட்டம். ஊதிய உயர்வு, நிரந்தர பணி நிலை, ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகள் தொடர்பான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் பிப்ரவரி 9ஆம் தேதி முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக ஊராட்சி செயலர்கள் அறிவிப்பு. ஸ்டாலின் அரசின் அலட்சியத்தால் கிராமப்புற வளர்ச்சி, மக்கள் நலத்திட்டங்கள், பிறப்புச் சான்று, இறப்பு பதிவு உள்ளிட்ட சேவைகள் முடங்கும் அபாயம். தமிழகத்தில் குடிநீர் நெருக்கடி நிலவும் சூழலில் திமுக அரசு 1 லட்சம் லிட்டர் பயன்பாட்டிற்கு மீட்டர் கட்டாயம் மற்றும் கிலோ லிட்டருக்கு 205 ரூபாய் வரை கட்டணம் என மாற்றங்களால் மக்கள் கடும் கொந்தளிப்பு. ஊரக வங்கி திட்டங்களின் தாமதம் மற்றும் நிர்வாக தோல்வியால் பொதுமக்கள் மீது நிதிச்சுமை சுமத்தப்படுவதாக புகார்கள் எழுந்துள்ள நிலையில் திமுக அரசு வசூல் வேட்டையில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. திருச்சியில் திமுக உட்கட்சி பூசல் உச்சத்தில் இருப்பதால் அமைச்சர் அன்பில் மகேஷ் முன்னிலையிலேயே மாமன்ற உறுப்பினர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் ஆளுங்கட்சியில் அதிகார மோதல் குழு அரசியலை வெளிச்சமிட்டு காட்டியுள்ளது. கட்சியின் கட்டுப்பாடு முழுமையாக சீர்குலைந்து விட்டதையே இந்த சம்பவம் உணர்த்துவதாக மக்கள் கடும் விமர்சனம். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் மாணவிகளிடம் உதயசூரியனுக்கு வாக்கு கேட்ட நகர்மன்ற தலைவர். திமுக நகர்மன்ற தலைவரின் செயலுக்கு பெற்றோர்கள் கடும் கண்டனம். கோவை மலுமிச்சம்பட்டி பகுதியில் உரிய அனுமதியுடன் கட்டுமான பொருட்கள் ஏற்றி வரும் லாரிகளை வழிமறித்து செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் யூனிட்டுக்கு 1750 ரூபாய் கேட்டு மிரட்டல். செந்தில் பாலாஜியின் ஆதரவாளரான புதுக்கோட்டையைச் சேர்ந்த நந்து மற்றும் அவரது அடியாட்கள் கட்டாய வசூலில் ஈடுபடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள லாரி ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் திமுக கும்பலை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தல்.
சிவகங்கை மாவட்டம் கழுகேற்கடையில் பட்டியலின குடியிருப்புகளை சுற்றி தீண்டாமை சுவர் கட்டுவதை வேடிக்கை பார்க்கும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து திமுகவின் கூட்டணி கட்சியினரே ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் திமுக அரசின் நிர்வாகத்திற்கு எதிராக கூட்டணி கட்சியினர் நாளுக்கு நாள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் திமுக தலைமை கலக்கம். ஆதி திராவிட பறையர் சமூக மக்கள் குடியிருக்கும் பகுதியில் தீண்டாமை சுவரை அருகில் உள்ள சாதி வெறி கும்பல் எழுப்பி வருகிறார்கள். அது சம்பந்தமாக திருப்போண வட்டாட்சியரிடமும் பலமுறை புகார் மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆட்சியர் அலுவலகத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக இன்றைய நாளில் நாங்கள் ஒரு முற்றுகை போராட்டத்தை நாங்கள் நடத்தியுள்ளோம். எதிர்காலத்தில் தீண்டாமை சுவரை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அகற்றவில்லை என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாற்றில் டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட முயன்ற திமுக கூட்டணி கட்சியான மனிதநேய மக்கள் கட்சியினரை கைது செய்ததை கண்டித்து வந்தவாசியில் அக்கட்சியினர் சாலை மறியல் போராட்டம். யாரும் குறை சொல்ல முடியாத வகையில் ஆட்சி நடத்தி வருவதாக ஸ்டாலின் கூறி வரும் நிலையில் அவரது ஆட்சியை எதிர்த்து கூட்டணி கட்சியினரே போராடும் அவலம். ஓய்வூதியம், 7வது ஊதிய நிலுவை, பணி நிரந்தரம் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகள் நிறைவேற்றாத விடியாத திமுக அரசை கண்டித்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்கள், ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் காலவரையற்ற உள்ளிருப்பு போராட்டம். பேராசிரியர்களின் பணி புறக்கணிப்பால் மாணவர்களின் கல்வி பாதிக்கும் சூழல் உருவாகியுள்ளதால் அரசு உடனடியாக தலையிட வேண்டும் என எழும் கோரிக்கை. விழுப்புரம் மாவட்டம் வழுதரெட்டி நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம் எதிரே 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கத்தினர் பறை இசை முழக்க போராட்டம். உயர்நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்தாததை கண்டித்தும் 5 அம்ச கோரிக்கைகளுக்கு தீர்வு காணாவிட்டால் தொடர்ந்து பல்வேறு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக சாலை பணியாளர்கள் சங்கத்தினர் எச்சரிக்கை. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புதுக்கல்லூரி உதவி பேராசிரியர்கள் 4வது நாளாக உள்ளிருப்பு போராட்டம். உதவி பேராசிரியர்களுக்கு பணி மேம்பாடு நிலுவைத் தொகையை உடனே வழங்க வலியுறுத்தி விடியாத விளம்பரமாடல் திமுக அரசுக்கு எச்சரிக்கை. அரசு துறைகளுக்கு கார் வாங்க நிதி இல்லை என கூறும் விடியாத அரசு 1000க்கும் மேற்பட்ட கார்களை வாடகைக்கு எடுக்கவும் விமான நிலைய பணிகளுக்கு புதிய ஒப்பந்தங்களை அவசர கதியில் வெளியிடவும் தயாராவதாக வெளியான தகவலால் மக்கள் அதிர்ச்சி. கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் அரசியலை தவிர விடியாத திமுக அரசுக்கு வேறு எதுவும் தெரியாதா என மக்கள் ஆவேசம். தமிழ்நாடு கிராமப்புற பெண் தொழிலாளர்களின் சராசரி தினசரி ஊதியம் தேசிய சராசரியை விட பின்தங்கிய அவலம். கிராமப்புற பெண் தொழிலாளர்களின் ஊதியத்தை உயர்த்தும் வகையில் எந்த முயற்சியும் எடுக்காமல் தேர்தல் அரசியலுக்காக மகளிர் மாநாடுகளை மட்டும் நடத்தி ஸ்டாலின் பெருமைப்பட்டுக் கொள்வதாக மக்கள் விமர்சனம். மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தை கலைத்துவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரையில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கம் சார்பில் பறை இசை முழங்க போராட்டம். போராட்டத்தில் ஈடுபட்ட பணியாளர்கள் விடியாத அரசுக்கு எதிராக ஆவேச கண்டன முழக்கம். தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவர்கள் பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி வரும் பிப்ரவரி 2ஆம் தேதி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்கம் முடிவு. விடியாத விளம்பர மாடல் அரசு மருத்துவர்கள் கோரிக்கையை ஏற்காத பட்சத்தில் போராட்டங்களை தீவிரப்படுத்துவதாக அரசு மருத்துவர்கள் சங்கம் எச்சரிக்கை. கரூர் மாவட்டம் குளித்தலையில் வெறிநாய் கடித்ததில் மூதாட்டியின் கைவிரல் துண்டானதுடன் வெறிநாய் கடித்து மேலும் 5 பேர் காயமடைந்த பரிதாபம். வெறிநாய்களையும் திருநாய்களையும் கட்டுப்படுத்த நீதிமன்றம் வழிகாட்டியும் அதனை இதுவரை பெயரளவிற்கு கூட தீய சக்தி அரசு செயல்படுத்த முன்வரவில்லை என மக்கள் வேதனை. ஒடியாந்து என்னை பிடிச்சி கடிச்சிருச்சு. இப்போ ஜிஹெச்சில் அட்மினுக்கு வந்துருக்கிற ஊசி போகிறேன். இதே மாதிரி ஒரு 10 பேர்த்த கடிச்சிருச்சு காலையிலேருந்து. இதில் நகராட்சியில் வந்து நீங்கள் நாயெல்லாம் கொஞ்சம் ஒழிக்கிறது இது பண்ணுங்கள். அங்கங்கே முச்சந்தியில் 20 நாய் 30 நாய் இருக்குது. ஏன் இந்த நகராட்சி வந்து இந்த நாயை கொல்லக்கூடாது அடிக்கக்கூடாதுன்னு எதுக்கு இது பண்ணி இதே மாதிரி ஒருத்தர் கடிச்சிச்சுன்னா நாங்கள் எங்கே போய் ஜிஹெச்சில் வந்து ஊசியை போட்டிருப்போம் குறைக்காது வந்துட்டு. எந்த கவர்மெண்ட்டும் எது எடுக்காத அந்த நாய்க்கு ஒரு நல்ல விடிவு காலத்தை பிறந்து குளித்தல நாயை ஒழிக்கணும். எங்கே பார்த்தாலும் கிராமத்தில் கூட நாய்கள் அதிகம் பெருத்து போச்சு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தொடர் உறைபனியால் அரசு ரோஜா தோட்டத்தில் மலர்கள் கருகி வெறிச்சோடி காணப்படும் அவலம்.
கட்டணம் செலுத்தியும் மலர்களை காண முடியாததால் ஏமாற்றம் அடைந்துள்ள சுற்றுலா பயணிகள் காலநிலைக்கு ஏற்ப பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை. மேட்டூர் உள்ளிட்ட அணைகளில் நீர்வரத்து கடும் சரிவால் ஜூன் வரை பாசனத்திற்கு தண்ணீர் இல்லை என்ற அறிவிப்பால் விவசாயிகள் கலக்கம். கோடைக்காக குடிநீர் சேமிப்பு என்ற பெயரில் விவசாயிகளை கைவிட்டு முன் திட்டமிடாத திமுக அரசின் நிர்வாக குளறுபடியால் விளைபயிர்கள் காய்ந்து கருகி டெல்டா விவசாயம் கேள்விக்குறியாகி உள்ளதாக விவசாயிகள் வேதனை. கள்ளக்குறிச்சி நகர பகுதியில் அமைந்துள்ள பெருந்தலைவர் காமராஜர் காய்கறி மார்க்கெட்டில் உள்ள வியாபாரிகளுக்கு மாற்று இடம் வழங்காமல் பழைய கட்டிடத்தை இடிக்கும் நகராட்சி நிர்வாகம். முதற்கட்டமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த காய்கறி வியாபாரிகள் விடியாத அரசின் நகராட்சி அதிகாரிகளின் செயலை கண்டித்து சாலை மறியல் போராட்டம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் அரசு மருத்துவமனையில் மருந்தாளுநர்கள் பற்றாக்குறையால் மாத்திரை வாங்குபவர்கள் வெயிலில் மணிக்கணக்காக காத்திருக்கும் அவல நிலை. போதுமான மருந்தாளுநர்களை நியமிக்காமல் மருத்துவமனைகளில் காலி பணியிடங்களே இல்லை என வாய்க்கூசாமல் பொய் பேசிய அமைச்சர் மாசு இதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறார் என மக்கள் கொந்தளிப்பு. சென்னை பெசன்ட் நகர் கடற்கரை முழுவதும் கடைகள் புற்றீசல் போல் பெருகியுள்ள நிலையில் அதனை கண்டு கொள்ளாத விடியாத மாநகராட்சி கமிஷனை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படுவதாகவும் இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிட வேண்டும் என்றும் மீனவர்கள் வலியுறுத்தல். கடந்த 4.5 ஆண்டுகளாக கடற்கரை மணற்பரப்பை கூட தீய சக்தி திமுகவினர் விட்டு வைக்காமல் வசூலில் ஈடுபட்டு வருவதாகவும் சாடல். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் விவசாயம் செய்யாத நபர்களுக்கு காப்பீடு அடங்கல் வழங்கிய கிராம நிர்வாக அலுவலரை கண்டித்து வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற விவசாயிகளுக்கு காப்பீட்டுத் தொகை வழங்குவதுடன் முறைகேட்டில் ஈடுபட்ட கிராம நிர்வாக அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக விவசாயிகள் அறிவிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியில் விமான நிலையம், அறிவுசார் வழித்தடம், புதிய சிப்காட் உள்ளிட்ட திட்டங்களை விடியாத ஸ்டாலின் அரசு அறிவிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் கலக்கம். பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் பறிபோவதால் மாவட்டத்தில் விவசாயம் முழுமையாக அழியும் அபாயம் உள்ளதாக வேதனை தெரிவித்துள்ள விவசாயிகள் அரசு இனியும் விளைநிலங்களை கையகப்படுத்த விடப்போவதில்லை என திட்டவட்டம். ஸோ இவ்வளோ லேண்டெல்லாம் எடுத்தாங்கன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் அக்ரிகல்ச்சர்ன்றதே இல்லாமல் போய்டும். அதெல்லாம் ஸ்பெஷலாக ஒசூரில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே SEZ, சிப்காட் 1 and 2, 3 டேமுக்கு, அது இல்லாமல் 948 ரோடுக்கு, ஏகப்பட்ட நேஷனல் ஹைவேஸ்க்கு, ஹவுசிங் போர்ட்ஸ்க்கு நாங்கள் ஏகப்பட்ட பல 1000 ஏக்கர் லேண்டை வந்து இழந்துட்டோம். இன்னும் அரைக்குறையாக ஒரு 30% லேண்டு தான் அக்ரிகல்ச்சருக்காக வச்சுருக்கிறோம். இந்த இருக்கிற லேண்டையே கவர்மெண்ட் எடுக்க வந்தாங்கன்னா எங்கள் உயிரே போனாலும் நாங்கள் விடுறதுக்கு தயாராக இல்லை. சென்னையில் தங்கம் விலை சற்று குறைந்த நிலையில் வெள்ளி விலை ஏறுமுகத்தில் விற்பனை. 1 கிராம் 387 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 12,000 ரூபாய் உயர்ந்து 3,87,000 ரூபாய்க்கு விற்பனையாகி புதிய உச்சம். ஆசியாவின் நாள்பட்ட சுவாச நோய் குறைபாட்டு சுமையில் பங்கெடுத்த இந்தியா முதலிடம். இந்தியாவின் சுகாதார நெருக்கடியை மேலும் தீவிரப்படுத்துவதோடு வயதிற்கேற்ப சரி செய்யப்பட்ட நோய் சுமை விகிதம் கவலை அளிப்பதாக நிபுணர்கள் எச்சரிக்கை. வாட்ஸ்அப் பாதுகாப்பானது அல்ல என எலான் மஸ்க் எச்சரிக்கை. எலான் மஸ்கின் கருத்தால் தனி உரிமை பாதுகாப்பு கேள்விக்குறியாகி பயனாளர்கள் மத்தியில் அச்சம், அவநம்பிக்கை மீண்டும் அதிகரிப்பு. ஐரோப்பிய யூனியனுடன் இந்தியா மேற்கொண்டுள்ள ஒப்பந்தம் அமலாகும் போது தமிழகத்திற்கு பெரும் பயன் கிடைக்கும் என்றும், திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சர்வதேச போட்டியை துணிச்சலுடன் எதிர்கொள்வார்கள் என்றும் எதிர்பார்ப்பு. வேலைவாய்ப்பு அதிகரிப்பு, வருவாய் உயர்வு, சிறு நடுத்தர தொழில்கள் மீட்பு, மாநில பொருளாதாரம் வலுப்படும் என்றும் தொழில் நிறுவனங்கள் நம்பிக்கை. இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் மதுபான வகையான பீர் விலை குறைவு. மேலும் சொகுசு கார்கள், சமையல் எண்ணெய், ஆலிவ் எண்ணெய், மருந்துகள், ரசாயன பொருட்களுக்கான வரிகளும் நீக்கம் என மத்திய அரசு அறிவிப்பு. மத்திய பட்ஜெட் தாக்கலை ஒட்டி மின்சார வாகனங்கள், கைபேசி, கணினி உள்ளிட்ட மின்னணு பொருட்களின் விலை குறையும் என தொழில் நிறுவனங்கள் எதிர்பார்ப்பு. உற்பத்திக்கான இறக்குமதி வரி குறைப்பு, மானிய அறிவிப்புகள் வெளியானால் ஏப்ரல் முதல் சந்தையில் விலை சரிவை மக்கள் நேரடியாக உணர்வர் என்றும் நம்பிக்கை.